ஒரு தவறான சித்தரிப்பை காட்டுவதற்காக, குறிப்பாக அவருக்கு அரசியலில் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியை தவிர்ப்பதற்காகவும், கூட்டணியில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை கையாள முடியாமலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது ஏதேனும் பழி சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு, ஏனென்றால் 3 ஆண்டு கால ஆட்சியில் குறிப்பாக இந்த ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நிதிநிலை அறிக்கையை அனைத்து தரப்பினரும் பாராட்டியிருக்கின்றார்கள். எங்களை கடுமையாக விமர்சித்த பத்திரிகைகள் கூட இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையை மனதார பாராட்டி இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கையாக இது அமைந்திருக்கிறது என்று சொல்லத்தக்க வகையிலே அனைத்து தரப்பினரும் பாராட்டுவதைக் கண்டு தாங்கிக் கொள்ள முடியாத எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் என்கிற பெயரில் அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்க வேண்டும். தமிழ்நாடு எந்த அளவுக்கு இன்றைக்கி வளர்ச்சி பெற்றிருக்கிறது, இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகம் திகழ்வதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் எடப்பாடியும் பாஜக, ஏன் மோடியே அடிக்க வருகிறாரே, வந்து திமுகவின் மீது இந்த ஆட்சியிலே தமிழ்நாடு பெற்ற வளர்ச்சி பெறவில்லை, இதை செய்யவில்லை, அதை செய்யவில்லை என்று குற்றம் சாட்ட முடிகிறதா என்றால் இல்லை. மாறாக அழுத்து போன உளுத்து போன அரசியலை அவரே பேசுகிறார். அதாவது வாரிசு அரசியல் என்று சொல்கிறார். அதிலும் அண்ணாமலை அவர்கள் ஏதோ போதைப் பொருள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருப்பதைப் போல பேசுகிறார். அதாவது உன்னை மறந்துவிடக்கூடாது, ஒரு விரலை எதிரியை காட்டுகிற போது 3 விரல் தன்னை காட்டுகிறதை மறந்துவிடக்கூடாது என்று பழமொழி சொல்வார்கள். அதுபோல் இந்தியாவிலேயே அதிகமான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட இடம் குஜராத். அதிலும் முந்திரா துறைமுகம் என்று சொல்லப்படுகிற அதானிக்கு சொந்தமான போர்ட்டிலே தான் இந்தியாவினுடைய மொத்த போதை கடத்தலும் அங்கே தான் நடைபெறுகிறது என்பதை எல்லா தரப்பினரும் கூறுகிறார். கடந்த 28ஆம் தேதி, பிப்ரவரி 28ஆம் தேதி கூட 3300 கிலோ போதைப் பொருளை அந்த போர்ட்டிலிருந்து பிடித்திருக்கிறார்கள். ஆக இந்தியா பூராவையும் போதைப் பொருளை விற்பனை செய்கின்றவர்களே பிஜேபிக்காரர்கள் தான் என்பது என்னாலே ஆதாரத்தோடு சொல்ல முடியும். அதை மறந்துவிட்டு இந்த அரசின் திமுக அரசின் மீது பழி சொல்வதற்காக சொல்கிறார். அதிலும் எடப்பாடி அவர்கள் சொல்வது மிக வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள், அவர் முதலமைச்சராக இருந்தபோது தான் தமிழ்நாட்டிலே காவல்துறையினுடைய டிஜிபியாக இருந்த டி.கே. ராஜேந்திரன் அவர்களும், கமிஷனராக இருந்த ஜார்ஜ் மீதும், எடப்பாடியுடைய அமைச்சரவையில் இருந்த விஜயபாஸ்கர் மீதும், ரமணா மீதும் குட்கா வழக்கிலே அவர்கள் நீதிமன்ற சிபிஐயால் வழக்கு தொடரப்பட்டு யார் யாரிடத்தில் எவ்வளவு லஞ்சம் வாங்கினார் என்பதெல்லாம் பத்திரிகையிலே ஊடகங்களும் வெளிவந்தது. இதையெல்லாம் மக்கள் மறந்து விடுவார்கள் என்ற நோக்கத்திலே இப்போது திசை திருப்புவதற்காக எடப்பாடி இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார். எங்கேயாவது திமுககாரர்கள் போதைப் பொருள் விட்டிருக்கிறார்களா, தவறு செய்திருக்கிறார்களோ, யாரோ ஒரு நண்பர் ஒருவர் செய்திருக்கிறார் என்பதற்காக அது கேள்விப்பட்டவுடன் 24 மணி நேரத்துக்குள்ளாக அவர் மீது நடவடிக்கை எடுத்து கட்சி விட்டு நீக்கிவிட்டோம். ஆனால் இதே எடப்பாடி விஜயபாஸ்கர் மீது நடவடிக்கை எடுத்தாரா? ரமணா மீது நடவடிக்கை எடுத்தாரா? ஏன் பொள்ளாச்சியிலே பாலியல் பலாத்காரம் நடந்தது, எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், எத்தனை பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு பிளாக்மெயில் செய்யப்பட்டார்கள். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு தானே எடப்பாடி இருந்தார். அப்படி அவருடைய கட்சிக்காரர்கள் செய்ததை அவர் மீது அவர் நடவடிக்கை எடுத்தாரா? எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் யார் தவறு செய்தாலும், எவ்வளவு பெரியவர் தவறு செய்தாலும், அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தயவு தாட்சி என்று நடவடிக்கை எடுக்கிற ஒரு அரசாக இது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த கடலூர் தொகுதியுடைய எம்பி மீது கூட ஒரு வழக்கு வந்தது.
அவரை காப்பாற்றினோமா, அவருக்காக வாதாடினோமா? அவரும் கைது செய்யப்பட்டு வழக்கை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில், ஏன் அண்மையில் கூட எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய மகள் ஒருவர் மீது சொன்னார்கள், உடனே கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார், ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஆக இது மாதிரி எடப்பாடி செய்தாரா? ஆனால் எங்கள் மீது எந்த குறையும் சொல்ல முடியாத காரணத்தினால் இன்றைக்கு இதை சொல்கிறார். அதை விட ஒரு மோசமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இந்த போதைப் பொருளில் ஈடுபவர்கள் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் என்று சொல்கிறார். நான் மிகுந்த மரியாதையோடு உங்களையும் கேட்கிறேன், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் என்பவர்கள் எப்படிப்பட்ட உயர்ந்த படிப்பை படித்துவிட்டு வரக்கூடியவர்கள், அவர்களை ஈடுபடுகிறார் என்று பொதுவாக சொல்வது எந்த வகையிலே நியாயம்? தமிழ்நாட்டிலே ஐடியிலே சிறப்பாக படித்தவர் தான் உலகத்திலே அதிகமாக சம்பளம் வாங்குகிற சுந்தர் பிச்சை. இதேபோக உலக நாடுகளில் பூரா எந்த நாட்டை சார்ந்தவன், தமிழ்நாட்டை சார்ந்தவன் தான் அதிகமான சம்பளம் பெறக்கூடிய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான். அதிலும் எங்களுடைய ஆட்சி காலத்தில், அதாவது எங்கள்னா திராவிட இயக்கத்துடைய ஆட்சி காலத்தில் படித்து பட்டம் பெற்றவர் தான் உலகம் பூரா புகழ் பெற்றிருக்கிறார். அவர்களெல்லாம் இழிவுபடுத்துகிற வகையில் ஐபி ப்ரொஃபஷனல்ஸ் இதில் ஈடுபட்டிருக்கிறார் என்று எடப்பாடி சொல்கிறார். இன்னும் 2 நாட்களுக்குள்ளாக அதை அவர் வாபஸ் பெறாவிட்டால் திமுக ஐடி அணியின் சார்பாக வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஐடி ப்ரொஃபஷனல்ஸை அவர் இழிவுபடுத்துவதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். குறிப்பிட்டு யாராவது இருந்தால் பேரை சொல்லலாம். ஆனால் அந்த ப்ரொஃபஷனில் இருக்கிற பத்திரிகையாளர் யாராவது தவறு செய்த குற்றம் செய்யப்பட்டால் எல்லா பத்திரிகையாளர்களும் குற்றம் சொல்ல எந்த வகையில் நியாயம்? ஆக பொதுவாக பேசுகிறார். எங்கள் மீது அவர் பழி சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறாரே தவிர, அதே நேரத்தில் இந்தியா பூராவிலும் போதைப் பொருளை விற்பனை செய்தவருடைய பட்டியல் என்னிடத்தில் இருக்கிறது. பிஜேபியினுடைய தலைவர்கள் யார் யார் எந்தெந்த மாநிலத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பஞ்சாபிலே போதைப் பொருள் கடத்தில் கொடிகட்டி பறந்த சோந்தி என்பவர் 23 கிலோ ஹெரோயின் வைத்திருந்தார், கைது செய்யப்பட்டு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று அவர் வெளியே வரார். அவரை அமித்ஷா கட்சியில் சேர்க்கிறார். அமித்ஷா போதைப் பொருள் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஒருவரை நாங்கள் இங்கே சொன்ன உடனே சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஆனால் தண்டனை பெற்ற ஒருவருக்கு அமித்ஷாவே போய் வரவேற்பு கொடுத்து அவரை கட்சியில் சேர்க்கிறார். அதே போல் பாஜக எம்பி அவருடைய மகன் போதைப் பொருளில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை கட்சி விட்டு நீக்கவில்லை. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அடிக்கடி மோடி தமிழ்நாட்டுக்கு ஏதோ தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாக இருப்பதைப் போல ஒரு தவறான தோற்றத்தை ஏற்படுத்துவது பார்க்கிறார். காரணம், இந்த ஆட்சியின் மீது அவர்களால் கான்கிரீட்டாக எந்த குறையும் சொல்ல முடியவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள். வளர்ச்சி பெற்ற சட்டம் ஒழுங்கு இங்கே தான் பாதுகாக்கப்படுகிறது. இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் பேசுகிறார் என்றால், இங்கே இருக்கிற எடப்பாடியும் அவருக்கு ஒத்து ஊதுகிறார். ஆகவே இதை தொடர்ந்து இப்படியே பேசிக்கொண்டிருந்தால் உரிய வகையிலே அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். யார் செய்கிறார் என்று திட்டமிட்டு சொல்ல, கான்கிரீட்டாக ஒவ்வொரு பேரும் சொல்லணும். அதை விட்டு பொதுவாக இன்றைக்கி மேடையில் கூட நான் காலையில் இருந்து அவருடைய பேச்சு, இங்கே கடவுள் பேச்செல்லாம் கேட்டேன். யாருமே போதைப் பொருளை பற்றியும் பேசலை. தளபதியை பற்றி மற்றவங்க பற்றி தான் பேசுகிற. காரணம் என்னென்றால், அவர்களுக்கே உறுத்துகிறது. இவங்க ஆட்சியில் குட்கா வழக்கில் போலீஸ் டிஜிபி காவல்துறையினுடைய தலைமை அதிகாரியே வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறார் என்று சிபிஐ விசாரணை ஆச்சு. விசாரிக்கப்பட்டு இப்போ வழக்கு போட்டு 7 வருஷம் ஆகுது. 2017 போட்டார்கள். இன்னும் அது முடியல. தட்டி கேட்க வேண்டியது தானே அவர்களை. அதே போல் இன்னொரு பெரிய கூத்து நடந்திருக்கு. 2016ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் 570 கோடி ரூபாய் கண்டெய்னர் லாரியில் பிடிச்சாங்களா இல்லை எல்லாருக்கும் தெரியும். அதை குறித்து திமுக வழக்கு போட்டு சிபிஐ விசாரணை ஆர்டர் பண்ணி ஏறத்தாழ அடுத்த தேர்தலே வந்துடுச்சு. 2021 தேர்தலும் முடிஞ்சு இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துடுச்சு. சிபிஐ வழக்கு சிபிஐ யார் கையில் இருக்குது? மோடி கையில் இருக்குது, அமித்ஷா கையில் இருக்குது. அந்த வழக்கில் என்ன செய்தார்கள்? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற அரசியல்வாதி மீது தேவையில்லால் முடிந்த வழக்கை எல்லாம் தொடர்ந்து கைது செய்கிறார்களே, நடவடிக்கை எடுக்கிறார்களே. ஆனால் அதே நேரத்தில்
சிபிஐ விசாரணைக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டு அந்த வழக்கில் சிபிஐ என்ன செய்திருக்குது இது வரலாம்? டிஜிபியிலேருந்து மற்றவர் மீது சிபிஐயில் போட்ட வழக்கு என்னாச்சு? ஆக தேர்தல் நெருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கூட்டணி எப்படியாவது பிளவுபடும் நினைத்தார். அதிலும் அவர்களால் செய்ய முடியவில்லை. 2019 உருவாக்கப்பட்ட கூட்டணி தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. இதுவரை தமிழ்நாட்டு அரசியல் அப்படி கிடையாது. ஒரு தேர்தலில் ஒரு அணி இருக்கும், அடுத்த தேர்தலில் அந்த அணி எதிரணியில் கூட. அண்ணா காலத்தில் கூட ராஜாஜியும் அண்ணாவும் 67 ஒரே மேடையில் பேசி ஓட்டு கேட்டார்கள். ராஜாஜி 71 இன்னொரு அணிக்கு போனார். இப்படி தமிழ்நாட்டில் ஒரு அணி ஒரு 5 ஆண்டு காலம் ஒரே அணியிலே அனைவரும் இருப்பது என்பது ஒரு பாராட்டுக்குரியது. இதுவரையில் நடந்ததே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் 2019 அமைக்கப்பட்ட கூட்டணி இன்று வரையிலே தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவறான பிரச்சாரத்தை செய்கிறார்கள். ஆக தமிழ்நாட்டு மக்கள் இதற்கெல்லாம் ஏமாற மாட்டார். மோடி முனிசிபாலிட்டி எலெக்ஷனுக்கு வர மாதிரி வரார். 28ஆம் தேதி வந்தார், இன்றைக்கி வர்றார், அதுக்கு முந்தின வந்தார், தூத்துக்குடிக்கு வந்து பேசிட்டு போனார். தமிழ்நாட்டு மக்களுக்கு அதில் வந்து தூத்துக்குடி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது, ஒரு சல்லி காசாக கொடுக்குறேன் என்று சொன்னாரா? இப்பொழுது நான் இப்போ பேட்டி கொடுக்குறதுக்கே காரணம் என்னன்னா, இன்றைக்கி சாயந்தரம் மோடி பேசுகிறார், அவருக்கு சொரணை ஏற்பட்டு ரோஷம் வந்து இன்றைக்கு மாலையில் நடக்கிற கூட்டத்திலேயாவது நான் தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணத்துக்காக இவ்வளோ பணம் ஒதுக்குறேன் என்று சொல்லுவாரே ஆனால் அவர் உண்மையிலே அரசியல்வாதின்னு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் கேட்ட பணத்தை கொடுக்க முடியலை, மக்கள் அவதிப்படுகிறார்கள். ஒரு சல்லி காசு கொடுக்காமல் இங்கே வந்து குறை சொல்லிவிட்டு போகிறார்கள் என்று சொன்னால் நான் உள்ளபடியே சொல்கிறேன். திமுக இன்றைக்கு மிகப்பெரிய செல்வாக்கோடு இருக்கிற காரணத்தில், அதுவும் இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்குறாங்க, உங்களால் ஜீரணிக்க முடியல. ஆகவே திசை திருப்பதற்காக செய்கிறார்கள். இதையெல்லாம் முறியடிப்பதற்கு உரிய வகையிலே திமுக தேர்தல் பிரச்சாரத்தை யூகத்தை வகுத்து செயல்பட இருக்கிறது. தளபதி மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் அந்த அணி சிறப்பாக தேர்தல் பணியாற்ற இருக்கிறது. ஆகவே இந்த போன்ற நான் கடைசி இறுதியாக உங்கள் மூலமாக எடப்பாடிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாட்களுக்குள்ளாக அவர்கள் ஐடி ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ண வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்காவிட்டால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம். இன்னும் இருக்குல்ல, தேர்தல் வேட்பாளர் வரும்போது தான் கொடுப்போம். வேட்பாளர் அறிவிச்சுட்டா அப்புறம் தேர்தல் அறிவிச்சிடும். காங்கிரஸ் அவங்க வந்து ஆல் இண்டியா பார்ட்டி அவங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு வந்து ஸ்டேட்டில் எங்களுக்கு அதாவது அந்த காங்கிரஸ் பார்ட்டி இதில் எங்கள் கூட்டணியில் இருக்கிற அணியில் தேர்தல் அறிக்கைன்றது வேறு, இந்தியாவுடைய கூட்டணின்றது ஒன்று, அதுக்கு ஒரு தனி மேனிஃபெஸ்டோ வரும். அந்த மேனிஃபெஸ்டோ வரும்போது அது வரும். திமுகவுடைய மேனிஃபெஸ்டோ ரெடி ஆகிட்டு. பொதுவாக திமுகவில் வந்து வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் தேர்தல் அறிக்கை வெளியிடும். நிச்சயமாக அதுக்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளும். இன்றைக்கி முதலமைச்சர் அதில் கலந்து கொள்ளாததற்கே என்ன காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அவர் நாகரிகமாக அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை வந்து மக்கள் எதிர்க்கிறார்கள் என்ற காரணத்தால் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு என்ற அடிப்படையில் தான் இது வந்து வேணாம். ஒரு கான்ட்ரவர்சி எலெக்ஷன் நேரத்தில் வேண்டுமென்றே நல்ல திட்டத்தை கொண்டு வந்த மாதிரியும் அதை நாங்கள் தடுத்துனா மாதிரியும் மோடி போய் பிரச்சாரம் செய்வார். அண்ணாமலை தெருவா போய் அப்படியே கொண்டாந்து அள்ளி கொண்டாந்து தமிழ்நாட்டுக்கு மோடி பணத்தை கொட்டினா மாதிரியும் அதை தளபதி அவர்கள் தடுத்துட்டார். அந்த ஃபங்க்ஷன் சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் அது வந்து மிக ராஜதந்திரமாக கலைஞர்களிடத்திலே கற்றுக்கொண்ட அந்த அரசியல் ராஜதந்திரத்தை சிறப்பாக நிறைவேற்றிருக்கிறார். நீங்கள் வந்து செஞ்சுட்டு போங்க, அதை பற்றி கவலை இல்லை. தன்னுடைய கடமை என்ன என்பதை தலைவர் இன்றைக்கு மயிலாடுதுறையில் கலந்து கொண்டிருக்கிறார். இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா டைரெக்டாக மோதணும்னு வச்சுங்க, அது தேவையில்லாத கான்ட்ரவர்சி பப்ளிக் மத்தியில் மட்டுமல்ல, பத்திரிகைகளும் மற்றவர்களும் பெருசாக என்ன வரும், முதலமைச்சருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் தகராறு, நல்ல திட்டத்தை அதுக்குள்ளே இருக்கிற ஆபத்து என்னன்றதை பொதுவாக அனலைஸ் பண்ணி பார்க்குற சக்தி எல்லோருக்கும் கிடையாது. நான் அந்த மாவட்டத்தை சார்ந்த அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான கேன்சர் வருது அந்த பகுதியில். நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வர்ற குடும்பம்லாம் மகாபலிபுரத்தில் மீன் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் வேணால் பத்திரிகையாளர் விசாரித்து பாருங்கள். ஃபாரின்லேருந்து வர்ற பாதி பேர் அங்கே மீன் சாப்பிட மாட்டாங்க. கேரளா அந்த கல்பாக்கத்திலேருந்து வந்த ரேடியேஷன் கடலுக்குள் போய் அந்த மீன் இருக்குன்ற ஒரு பயத்தில்
சீ ஃபுட்டே எடுக்க மாட்டாங்க ஃபாரின்லேருந்து வர்றவங்க. ஆனால் இன்றைக்கு அதை விட பயங்கரமான ஒரு மோடி வந்து தமிழ்நாட்டில் செய்கிறார். ஏன் இது குஜராத்தில் செய்யக்கூடாது? ஏன் உத்தரப்பிரதேசத்தில் செய்யக்கூடாது? ஆக எல்லா வகையிலும் தமிழ்நாட்டை ஒழிக்க வேண்டும் என்ற நாசத்தோடு இருக்கிறார். இதை நீங்கள் தான் மக்களுக்கு வெளிப்படுத்தும். எங்களுடைய ஆட்சியில் இது வரலையே. ஏற்கனவே அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து அவருடைய தொழில் நேற்று போட்டு இன்றைக்கி முடியலையே. ஸ்டெர்லைட்டு நாங்கள் போடல, எங்கள் பீரியடில் வரல. ஸ்டெர்லைட்டுக்கு நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து தடுத்தோம். அதுக்கு தடுத்ததுக்கு பிறகு அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. உச்சநீதிமன்றம் வரை போய் தடுத்து நிறுத்தினோம். அதே போல் இந்த திட்டத்தை எங்களுடைய ஆட்சி காலத்தில் வரவில்லை. இது அவங்க ஆட்சி காலத்தில் தொடக்கப்பட்டது. ஆகவே இதற்கு ஒரு எதிர்ப்புகளை ஸ்டெர்லைட்டை எப்படி தடுத்து நிறுத்தினோமோ அதே போல் நிறுத்துவதற்கும் இது நடவடிக்கை எடுக்கணும். ஸ்டெர்லைட்டை நிறுத்தணுமா இல்லையா? சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டு வாதாடி வெற்றி பெற்றதா இல்லையா? நேற்றைக்கு கூட அவர்களாம் வந்து அந்த சம்மந்தப்பட்டவர்களாம் சீஃப் மினிஸ்டர் சந்தித்து நன்றி சொல்லி போயிருக்காங்க. ஆக தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத எதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எது அவர்களுக்கு ஆபத்து எதிர்ப்பாக வந்தால் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பாக இருந்தால் எதிர்ப்போம். எங்களுக்கு வி ஆர் கோயிங் ஸ்டடி. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் பட்ஜெட்டு போட்டது ஜனங்க மத்தியில் போய் சேர்ந்துச்சு. கூட்டணியில் எந்த புடவை இல்லை. எல்லா மேஜர் பார்ட்டிஸ் கூட கையெழுத்து போட்டாங்க. இன்னும் 2-3 பார்ட்டிஸ் இன்னும் டே ஆர் 2 இன்றைக்கி வந்து மோடி வர்றதுனால சிஎம் ஊரில் இல்லாததுனால கூட்டணி பேச்சு வரல. நாளை காலையில் அநேகமாக நாளை ஈவினிங்குள்ளே முடிஞ்சிடும்னு நான் நினைக்கிறேன். பிஃபோர் 7th எவ்ரிதிங் வில் பி ஓவர். 8th அன்றைக்கி எங்களுடைய நாமினேஷன் வாங்கிறது முடியுது. அதுக்கு பிறகு நேர்காணல் நடக்கும். வேட்பாளர் பட்டியல் வரும். கூட்டணி தலைவர் பேசுவார்கள். உங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி கிடைக்கும். இந்த பக்கம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அதிமுக வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் தான் அழைப்பு விடுறாங்க. யாருக்கும் தான் அழைப்பு விடல. மோடிக்கு விடுறாங்க. அவங்க அழைப்பை யாரும் ஏற்றுக்க தயாராக இல்லை. நான் அதை பற்றி சொல்ல விரும்பல. பாவம் அவங்களே நொந்து போயிருக்காங்க. இதுக்கு நான் சொல்லணும். அவங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. திக்கு தெரியாத காட்டில் நிற்கிறாங்க. ஒரு பக்கம் மோடி கூப்பிட்றாரு. மோடிக்கிட்ட போயிட்டு ஒரு எம்பி சேர போனார், எக்ஸ்எம்பி. அவரை போய் வலுகலாமல் இட்டுட்டு வர்றாங்க. பாவம் அவங்க புள்ள பிடிக்கிற கூட்டம் ஒன்று வந்துடுச்சு. எங்ககிட்ட அந்த புள்ள பிடிக்கிற கூட்டம் ஒருத்தர் கூட பிடிக்க முடியல. ஈஸியாக பிடிக்கக்கூடிய இடம் பிஜேபின்னு போய் பாவுறாங்க. அவர் காப்பாற்றிக்கிறதுக்காக எடப்பாடி அதே சார் அது வேறு வேலை அவர் செஞ்சு தான் ஆகணும். எங்களுக்கு அதை பற்றி கவலை. நான் அன்புமணியன் நல்ல நண்பர், என் பாராளுமன்றத்தில் இருந்தவர். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது. என் காரணம்னா வேணாம் நான் சொல்ல விரும்பல. அவர் இப்போ பேசுவார். எலெக்ஷன் முடிஞ்சோடனே அப்படிங்க வருவார். அதனால் ஒன்றும் இல்லை. அவர் ஒரு நல்ல நண்பர். அவ்வளோ அது எம்ஆர்கே போய் சொல்கிறார் பாருங்க. எம்ஆர்கே அந்த தொகுதியில் தொடர்ந்து ஜெயிக்கிறவர். அந்த மக்கள் மீது எல்லாரை விட இவர் ஒரு முறை இங்கே நின்று ஜெயிக்கலை. அவர் தர்மபுரிக்கு தான் போகிறார், ராஜ்யசபாவுக்கு தான் போகிறார், தவிர அங்கே நிற்கலை. ஆக எம்ஆர்கே வந்து குறிஞ்சிப்பாடியில் அந்த தொகுதியில் அந்த நெய்வேலிக்கு உட்பட்ட தொகுதியில் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர்றார். ஜெயலலிதா இருக்கும்போதே ஜெயிச்சுக்கிறார். ஆக அது எம்ஆர்கேக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட அன்புமணிக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகமானதை அந்த மக்களை கேட்டால் சொல்லுவாங்க. காரணம்னா எம்ஆர்கே பொறுத்த மட்டும் அவர் தமிழ்நாட்டுக்கே மந்திரி. நேற்று கூட கடலூர் கூட்டத்தில் பேசும்போது என் தொகுதின்னு தான் பேசுகிறார். அவர் மந்திரின்றதே மறந்துட்டார். காரணம் அந்த அளவுக்கு அந்த ஊர் மேலே பாசம் வச்சுக்கிறவர். அவருக்கு இல்லாத அக்கறையாக மற்றவங்களுக்கு இருக்க போகுது. கேட்கறது அவங்க உரிமை, தர்றது எங்கள் கடமை. வட இந்தியாவில் இவிஎம் மிஷினில் முறைகேடுகள் செய்யலான்ற மாதிரி ஒரு நம்பிக்கை பாஜகவுக்கு இருக்குது. அப்படி ஈடுபட்டால் பிஜேபிக்கு இருக்கா? ஆமாம், அந்த பிஜேபி தான் முறைகேடு பண்ணி இவிஎம் மிஷினில் முறைகேடு பண்ணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கலான்னு அது உத்தவ் தாக்கரே கூட நேற்று கண்டிச்சுக்கிறாரு. அந்த மாதிரிலாம் பண்ணி மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு பிடிச்சா இந்திய நாடு வந்து கலவர பூமியாக மாறிடும். அந்த இவிஎம் மிஷின் முறைகேடுகளை தடுக்க சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு கூட்டணி அமைப்பு எங்கள் மூலமாக நான் வந்து ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் சில புகாரெலாம் கொடுத்துருக்குறேன். அந்த கண்ட்ரோல் யூனிட்டை வந்து
டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், அந்த விவிபேட் 10% கவுண்டிங் இருக்கணும், அதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் செய்யலைன்னா கோர்ட்டுக்கு போகும். நாங்கள் மட்டும் இல்லை, கபில் சிபல் போன்றவர்கள் எல்லாம் மூத்த வழக்கறிஞர் அந்த வணியில் செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்வோம். வாக்காளருக்கு அவர் யாருக்கு வாக்கு செலுத்துறான்றதுக்கு அத்தாட்சி தர வேண்டிய இந்திய ஜனநாயகத்தோட கடமை இருக்கு, தேர்தல் கடமை. அதையே மூடி மறைக்கிறோம். இந்த தெர்மாவதியில் மட்டும் தெரியும். ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, தேர்தல் ஆணையத்தில் வந்து அதிகாரியுடைய தயவு இல்லாமல் பண்ண முடியாது. இதெல்லாம் இந்த தவறுலாம் அதிகாரியுடைய தயவு இல்லாமல் செய்ய முடியாது. அதிகாரிகளுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பல்ஸ் கிடைக்கும், மக்களுடைய எப்படி இருக்கும்ட்டு. அப்படி மக்களுடைய சைக்காலஜி தெரிஞ்சவங்க தைரியமாக தப்பு பண்ண மாட்டாங்க. காரணம் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டு அந்த மேயர் எலெக்ஷனில் என்ன ஆச்சு, அதனால் அதிகாரிகளும் கொஞ்சம் கடமையோடு நடப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அப்படியே இல்லைன்னா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு இந்தியா கூட்டணியிலே மூத்த வழக்கறிஞர்கள் நடவடிக்கை எடுத்துருக்காங்க. தேர்தல் ஆணையத்தில் மயில் சின்னம் கேட்டபோது மயில் வந்து தேசிய பணத்தை யாராவது தர முடியாமல் சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பாரதியாவுக்கு தேசிய மாநாட தாமரை கொடுத்துருக்காங்க. இது குறித்து நான் எதிர்ப்பு தெரிவிக்க போகிறேன். அது வாழ்க்கை தொடர்பு நாட்டு சீமான் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்கணும்? இப்போ இது டூ லேட், இதெல்லாம் முடிஞ்சு இப்போ ஒன்று அந்த உடனே தேர்தல் டேட் வரப்போகுது. இன்னும் இது வந்து இன்றைக்காவது சொல்கிறாங்க. தாமரை சின்ன எவ்வளோ நாளாக இருக்குது, அப்போயே அதை செஞ்சுருக்கலாம் சீமான் செய்கிறதுனா. ஏன் செய்யலை? எலெக்ஷனில் இன்னும் நோட்டிஃபிகேஷன் அநேகமாக 16th or 18th வரப்போகுதுட்டாங்க. அது ஃபைல் பண்ணி வரதுக்குள்ளே கேஸ் முடிச்சு போடும். அதனால் இட் நாட் சர்வ் தி பர்பஸ். அடுத்த தேர்தலுக்கு ஒன்றா சிந்தித்து எல்லா கட்சிகளும் அதை பற்றி ஒருமித்த கருத்து எடுத்தாங்களா. நாங்கள் தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது, எங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்களும் கேட்டு தான் முடிவு எடுக்கணும். நாளைக்கு இல்லை, தேர்தல் அறிக்கைன்றது வேட்பாளர் பட்டியல் அறிவித்த பிறகு உடனே அதுக்கு பிறகு தான் இது பண்ணுவோம். நாளையோடு 7ஆம் தேதியோடு எங்களுக்கு நாமினேஷன் வாங்குகிற டைம் முடியுது. அதுக்கு பிறகு வேட்பாளர்களை நேர்காணல் நடத்துவார் தலைவர். அதுக்கப்புறம் வேட்பாளர் பட்டியல் வரும். பட்டியல் வந்த உடனே அன்றைக்கி பட்டியலையும் அது கூட சைமல்டேனியஸாக வெளியிடுவார், இல்லைன்னா அடுத்த நாள் வெளியிடுவார். எப்படி தேர்தலுக்கு முன்னாடி வெளியிடுவார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.